இப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்ன? சரியா? ஷார்ட்கட் ஃபார் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கம்ப்ரெஸிங். வெயிட் பண்ணு, இங்கே ஆரம்பிப்போம். ஸோ ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா என்ன? நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி, கம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி, எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்ட் சொன்னால் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியா டிக்ரீஸ் ஆகும். லென்த் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எனி டிஃபிகல்ட்டி? இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். லென்த் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் ஏரியா என்னவா இருக்கு? லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, ஏரியா என்னது? அப்போ என்னோட ஃபார்முலா என்ன? ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏவா? ஏல மாற்றம் வரல. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை பாப்பா. ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோ. லென்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? ஏரியா அப்படியே இருக்குது. புரியுதா? இது ஸ்ட்ரெச்னு எங்கே போட்டிருக்கு? ஸ்ட்ரெச் பண்ண நல்லா பாரு முகேஷ். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோ. புரியுதா? இது இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோ. இப்போ இந்த ஒயர் பக்கத்தில் நான் இந்த ஒயரை வச்சுட்டேன். அப்போ லென்த் என்ன ஆயிடுச்சு? ஏரியா என்ன? அதே ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேமாக இருக்கா? அப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, ஏரியா கான்ஸ்டன்ட்டா? ஸ்ட்ரெச் வந்து இப்போ நான் சொல்லவே இல்லையே. புரியுதா? தப்பு தப்பாக சொல்லிட்டு கேட்டால் இதுதான் சாக்கு அதுதான் சாக்குன்னு சொல்ல வேண்டியது. சரி சரி சரி, புரியுதா? அப்போ என்னோட ஆர் டேஷ் பார்த்தேன்னா, என்னோட ஆர் டேஷ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் இன்டூ ஆரா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லை, ஈக்குவல் டு சம் என் டைம்ஸ் ஆரா? ஏன்னா லென்த் எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? இது புரியலன்னா ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன். லெட் மீ சே என்னோட லென்த் வந்து n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ டைம்? அப்போ n இன்டூ ஆர். எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? அடுத்து என்ன சொல்கிறேன் நான்? ஏரியா சேஞ்ச் ஆகுது. இதாப்பா இதுக்கு எக்ஸாம்பிள். இதாப்பா சரியா? இதான் சரியா? 3 இருக்கா? இதை 3 தேனா இப்படி பேரலாக வச்சிடுறேன். இவர் இது 3 தெரியுதா? கரெக்டா? நான் 3 என்ன பண்ணுறேன்? பேரலாக வச்சிடுறேன். பா பூடா, ஏதாச்சும் பேசணும்னு பேச வேண்டியது. இப்போ நல்லா பாரு, முன்னாடி வந்து ஏரியா எவ்வளோண்டு இருந்துச்சா? இப்போ ஏரியா என்ன ஆயிடுச்சு? பெருசாகிடுச்சா? ஆனால் லென்த்து கான்ஸ்டன்ட். எனி டிஃபிகல்ட்டி? அண்ணா வந்து ஆல்ரெடி காண்டா இருக்காங்க. தூக்கி போட்டு எத்தனை சரியா போகும். இப்போ நான் என்ன சொல்றேன்? ஏரியா வந்து n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? கம்மி ஆகும். புரியுதா? புரியுதா? எஸ். இப்போ பாரு, வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கு, பட் என்ன நடக்குது? அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நல்லா பாருங்க, இதை போட்டு இப்படி இழுக்க போறேன். சரியா? இது என்ன பண்ண போறேன்? நானு இழுக்க போறேன். இதேதான் கம்ப்ரஸோ ஸ்ட்ரெச். வெளியே வாடா, அடிச்சு போடுவேன்டா. சொல்லுடா, அண்ணன் ஆல்ரெடி காண்டல. அண்ணன் காண்டல இருக்கேன்டா, வெளியே வந்துடு. இப்ப நல்லா பாரு, நான் என்ன பண்றேன்? இதை வந்து போட்டு இதை ஸ்ட்ரெச் பண்றேன். என்ன பண்றேன்? இதை போட்டு பாரு. சரியா? நில்லுடா நில்லுடா நில்லுடா, அப்படி வந்துடா. புரியுதா? உள்ள கிளே கடக்கும், பட் எங்கன்னு தெரியல. இப்ப நல்லா பாரு, இப்ப நான் ஸ்ட்ரெச் பண்றப்ப ஃபர்ஸ்ட் இதோட ஏரியா இப்படி இருந்துச்சா? ஏரியா அதிகமா இருந்துச்சு. இப்ப நான் ஸ்ட்ரெச் பண்றப்ப இதோட லென்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஏரியா என்ன ஆயிடுச்சு? புரியுதா? அப்ப நல்லா பாரு, லெட் மீ சே லென்த் இன்க்ரீஸ். क्वेश्चनல என்ன சொல்றா? லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. if length increases n times, அப்ப automatically area என்ன ஆகும்? Very good.
அப்ப r is equal to rho l by a. செகண்ட் கேஸ்ல என்ன ஆயிரும்? r dash பார்த்தனா rho length n times ஆச்சா? ஏரியா n times கம்மி ஆகுமா? n square r. புரியுதா? அதே வந்து if area increases n time, L r by n square. L decreases n times. R dash பார்த்தனா rho length என்ன ஆயிருச்சு? n times கம்மி ஆயிருச்சு. ஏரியா என்ன ஆயிருச்சு? n times ஆயிருச்சு. Any difficulty? அப்ப இதான் உன்னோட ஷார்ட்கட் ஃபார்முலா. புரியுதா? இதை வச்சு உனக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல இருக்கும், இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன்ல. இப்போ நல்லா பாரு, இதை நம்ம கொஸ்டின் வச்சுக்கோ. இப்போ என்ன ஆயிருக்குது? லென்த் வந்து டபுள் ஆயிருச்சு. அப்போ n is equal to என்ன? 2 டபுள் ஆயிருக்கு. லென்த் டபுள், அப்ப அதை விட்டு தள்ளு. அப்போ டைரக்ட் ஃபார்முலா n ஸ்கொயர் ஆரா? அப்போ 2 ஸ்கொயர்னா எவ்வளோ? முடிஞ்ச ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன சொல்றேன்? லென்த் கம்மி ஆயிடுச்சு, அப்ப ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப பேசிக்கலி ஏரியா இன்க்ரீஸ் ஆன ஃபார்முலா 1/3 னு சொன்னா 3 டைம்ஸா? 9. அப்ப கரெக்ட்டா இல்லையா? அப்ப r by 3 ஸ்கொயர் 9. r ஓட வேல்யூ என்ன? 9. 9 by 9 1. இப்ப பாரு, क्वेश्चन எவ்வளவு கேக்குறாங்க நீட்ல 2017ல கேட்டிருக்காங்க. என்ன கேக்குறாங்க? The resistance of the wire is r ohm. If it is melted and stretch பண்ண length increase or decrease? Length increase na n square times. கரெக்ட்டா? length decrease னு சொல்லிருந்தா 1 by n square. புரியுதா? n square சின்னதா அப்ப length decrease ஆச்சு, ஏரியா increase இருக்கும். அப்ப ஏரியா increase na 1 by n square. Any difficulty? எவ்வளவு பெரிய. இப்போ பாரு, wire of resistance 4 ohm is stretched twice. அப்ப n is equal to என்ன? 2. கரெக்ட்டா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்ப ஸ்ட்ரெச் பண்ணப்ப ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? n ஸ்கொயர் வந்து 4 4 ஸ்கொயர் into 4 60. புரியுதா? இப்ப பாரு, a wire of certain material is stretched slowly by 10%. 10%. புரியுதா? 10% னா லென்த் என்ன பண்ணிருக்கேன்? இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். let me say என்னோட இனிஷியல் லென்த் வந்து some l. அப்ப 10% of l னா எவ்வளோ? 10 by 100 of l. அப்ப என் புது லென்த் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைக்குமா? இது முன்னாடி இருந்த லென்த், இது இன்க்ரீஸ்ட் ஆன லென்த். கரெக்ட்டா இல்லையா? அப்ப 1.1 l. any difficulty? புரியுதா? is stretched by 10%. okay. அப்ப லென்த் எவ்வளவு டைம்ஸ் ஆயிருக்கு பாரு, முன்னாடியை விட. என்னோட வேல்யூ வந்து 1.1. கரெக்ட்டா இல்லையா? அப்ப என்னோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு டைம்ஸ் வரும்? n ஸ்கொயர் 1.21 n ஸ்கொயர் r. n ஸ்கொயர் எவ்வளோ? 1.1 ஸ்கொயர் பண்ணா 1.21 டைம்ஸ். ஓகே, 1.21 டைம் r. ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? சேம், ஏன்னா மெட்டீரியல் சேம். இப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த क्वेश्चन நீ சால்வ் கூட பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன சொல்றான்? வாய்ப்பு இல்லை. கரெக்ட்டா? ஸ்ட்ரெச் பண்ணா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்குமா? ஆயிருக்காது. ஸோ மிச்சம் இருந்து ஒரே ஒரு ஆப்ஷன். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? இப்போ பாரு, if a wire is stretched to increase the length by 1%, இனிஷியல் அதோட லென்த் வந்து l இருக்குமா? 1% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 0.01 l. அப்ப 1.01 இல்ல? கரெக்ட்டா இல்லையா? அப்ப என்ன எவ்வளோ? 1.01. அப்ப லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்ப n ஸ்கொயர் டைம்ஸ் ஆகுமா? n is equal to 1.01 l. இல்ல nl is equal to. சரியா? அப்ப 1.01 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் முகேஷ்? approximately என்ன கேக்குறாங்க? find a change in resistance. okay அவங்க ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் கேக்கல, என்ன கேக்குறாங்க? change in resistance. எவ்வளவு percentage சேஞ்ச் இருக்குது? கரெக்ட்டா இல்லையா?
அப்போ நான் எரர் அனாலிசிஸ் மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியுது, நான் 11th படிக்காம வந்துட்டேனே அப்படின்னு சொன்னேன். சேஞ்சுன்னு கேட்குறாங்கன்னா எது அதிகம்? நல்லா பாரு, நான் இதை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா டிக்ரீஸ் ஆயிருக்குமா? இன்க்ரீஸ். அப்போ ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குமா? மைனஸ் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸா டிவைடட் பை எந்த ரெசிஸ்டன்ஸ் போடணும்? எப்பயுமே இனிஷியல் வேல்யூ தான் இன்டூ 100. கரெக்டா? சரி, இப்போ 1.01 வந்து இது வச்சு கண்டுபிடிச்சி என்னோட ஆர் டேஷ் என்ன கிடைக்கும்? எனக்கு ஆர் டேஷ் பார்த்தேன்னா n² டைம்ஸ் ஆரா. கரெக்டா? 1.01 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? என்ன ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? 1.0201 ஆர். ஆமாவா இல்லையா? இந்த சாமிங்களா உங்களை வச்சுக்கிட்டு போதுமா? கரெக்டா இருக்கேனா? கரெக்டா? அப்போ என்னோட ஃபைனல் வேல்யூ என்ன வருது? 1.0201 ஆர் மைனஸ் ஆர் பை ஆர் இன்டூ 100. இப்போ கொஞ்சம் பார்த்தனா இதில் இதை சப்ராக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோயே. இது வந்து 1 ஆர், இது கரெக்டா? அப்போ என்ன கிடைக்கும்? பை ஆர். எப்படா 20 அடி வாங்கி செத்துறாத. கரெக்டா? 2.01%, 2%. சார் உங்கள்ட்ட என்ன கேட்டாங்க? கரெக்டா? ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த ஸ்கொயர் டைம்ஸ் இருந்துச்சா? கரெக்டா? n² டைம்ஸா? n² ஆர். அப்போ டெல்டா ஆர் பை ஆர் கேட்டாங்கன்னா n² வந்து 2n ஆயிருமா? கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன் பாப்பா சேஞ்ச் ஆயிருக்குன்னா அது எரர் தானே பாப்பா. கரெக்டா? அப்போ 2 இன்டூ என்னோட வேல்யூ எவ்வளோ சேஞ்ச் ஆச்சு? எவ்வளோ பர்சன்ட் சேஞ்ச் ஆச்சு? 1%. கரெக்டா இல்லையா? அப்போ உடனே உனக்கு மனசுல என்ன ஆசை வரும்? இந்த கொஸ்டினையும் எரர் பர்சன்டேஜ் என்ன தம்பி? எரர்னா என்ன? சேஞ்ச் இன் சம் வேல்யூ. ஆமாவா இல்லையா? அப்போ அது லாஸ்ட் தானே. ஏதோ வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்குன்னு அது வந்து டிஃப்ரென்ஸ் தானே. இப்போ அதிகமாக படிச்சு வந்தால் இப்படி தானே. அப்போ நீ கேட்கலாம், ஏன் இந்த கொஸ்டினுக்கு அந்த மெத்தட் நீ யூஸ் பண்ணலை? கரெக்டாக இல்லையா? யோசிச்சு பாரு, இங்கே எவ்வளோ சொல்லிட்டேன்? 10% சேஞ்ச் ஆயிடுச்சா? 10%க்கு எரர் அனாலிசிஸ் யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்தோன்னா சேஞ்ச் கேட்கலாம். ஃபைனல் வேல்யூ தானே கேட்டேன் என்கிட்ட. ஃபைனல் வேல்யூக்கு நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நியூ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறேன்.